குறிப்பா சாப்பிடுற விஷயத்துல எப்பவுமே அடிதடியாவே இருக்கு. சில மாதங்கள் அப்புறம் ஒரு மாலை நேரம் நீங்க 4 பேரும் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு காட்டு பன்றி நீங்க இருக்கிறது தெரியாம உங்களை நோக்கி வருது. உங்க தாய் உடனே அதை துரத்த ஆரம்பிக்குது. நீங்க என்னன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே உங்க கால்கள் ஓட ஆரம்பிக்குது. வழக்கம் போல நீங்க போய் சேர்றதுக்குள்ளேயே உங்க தாய் அந்த காட்டு பன்றியை பிடிச்சிடுது. நீங்க சாப்பிடலான்னு ஆசையா கிட்ட போறீங்க. ஆனா உங்க தாய் உங்களை நெருங்க விடல. நேத்து வரைக்கும் பாசமா இருந்த உங்க தாய் இப்படி திடீர்னு சுயநலவதியா மாறினதை உங்களால நம்பவே முடியல. இனிமே உங்க வாழ்க்கைய நீங்க தனியா தான் பாத்துக்கணும். தாய் போனா என்ன, தம்பிங்க தான் கூடவே இருக்காங்களே. நீங்க 3 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொந்தமா வேட்டையாடுவோம். முடியலையா யார்கிட்டயாவது அடிச்சு புழுங்கி சாப்பிடுவோம். கைவரிசைய தாய்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? அம்மா பாவம். சரி ரைட்டு, அப்ப குளிக்கலாம் போய்ங்க. காட்டுல உணவு தேடி ரொம்ப தூரம் பயணிக்கிறீங்க. ஒரு வயதான சாம்பர் மான் உங்க கண்ணுல தென்படுது. உடனடியா அதை துரத்த ஆரம்பிக்கிறீங்க. அதோட உடல் ரொம்பவே பலவீனமா இருக்கிறதால அதால வேகமா ஓட முடியல. ஒரு வழியா 3 பேருமா சேர்ந்து அதை மடக்கி பிடிக்கிறீங்க. நொண்டி காலை வச்சுட்டு என்ன ஓட்டம் ஓடுது தம்பிங்கடா. எப்படியோ டீம் ஒர்க் பண்ணி பிடிச்சாச்சு. இனி 2 நாளைக்கு சோத்து பிரச்சனை இல்ல. ஆடாச்சே, இத மறந்துட்டனே. இவன் இந்த சில்ற பசங்கன்னு தெரிஞ்சும் கண்ணை மூண்டது நம்ம தப்புதான். அந்த பரதேசி சாமி கும்பிட்டுதான் சாப்பிடணும்னு சொன்னா அப்பவே யோசிச்சிருக்கணும். புலிகள் தனிமையில வாழக்கூடியது. தாயை விட்டு பிரிந்த சில நாட்கள்லயே குட்டிகளும் தனக்கான எல்லையை உருவாக்கி தனியா வாழ பழகிக்கும். நீங்களும் உங்களுக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கணும். அதோட நல்ல வேட்டையாடியும் பழகணும். பசி ரொம்பவே அதிகமா இருக்கு. நீங்க வேட்டையாட ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து மறைஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. உங்க இடத்து பக்கம் ஒரு மான் கூட்டம் மேஞ்சிக்கிட்டே வருது. காற்றோட்டம் உங்க பின்னாடி இருந்து வரதால உங்க வாசனை அதுங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க மெதுவா நகர்ந்து மறு திசைக்கு போறீங்க. மான்கள் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஓடக்கூடியது. அதோட மற்ற விலங்குகள் மாதிரி இல்லாம ஓட ஆரம்பிச்ச சில நொடிகள்லயே அதிகபட்ச வேகத்தை அதுங்களால அடைய முடியும். அப்புறம் தாவி குதிக்கிறதுலயும் உடனடியா திசையை மாத்தி ஓடுறதுலயும் மான்கள் ரொம்பவே திறமசாலிகள். உங்களாலையும் மணிக்கு 60 கிலோமீட்டர் குட்டிகளை விட ரொம்பவே வேகமா